ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈரல் மிளகு வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே விட்டுக்கோங்க. சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா 2. இது நல்லா வதங்கி வறுத்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுங்க. ஈரல் அரை கிலோ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க, போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஈரல் தண்ணியெல்லாம் விடக்கூடாதுங்க. இதில் தண்ணி வருங்க, அதே போடுங்க. உப்பு சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ சோம்புத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வறுத்து அரைச்ச சோம்பு தூளுங்க. மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஈரல் மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வெங்காயமெல்லாம் தேவையில்லைங்க. சாம்பார் சாதம் ரச சாதத்தோடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நிறைய குழம்புக்கு போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.